வணக்கம். ஓம் லோகமுத்திர சமேத அகத்தி சாய் நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. நந்தி பகவான் இரவில் தலை குனிந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த விஷயம் நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்மளோட தல புராணங்கள் யாருமே இப்போ எடுத்து படிக்கிறது இல்லை. ஸோ அதில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதற்கான வாய்ப்பு கொடுத்தமைக்கு பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம திருவாரூர் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருக்கிறதுலே பெரிய கோயில் தமிழ்நாட்டிலே திருவாரூர் கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோயிலே ஒரு ஊர் மாதிரி இருக்கும். நம்ம 4 வாசலில் எந்த பக்கம் போகிறோம் எப்படி வரோன்னு தெரியாது. அந்த கோயிலில் நந்தி பகவான், சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவான் ஒரு நாள் நைட்டு அழுதுகிட்டே தலை குனிஞ்சு இப்படி நிற்கிறாரு. எப்போவே எல்லா கோயிலையும் தலை நிமிர்ந்து இருக்கும். நம்ம பிரதோஷம் நடக்கிறச்ச பார்த்துருப்போம். ஆனால் இந்த இதில் தலை குனிஞ்சு அன்றைக்கி நைட்டு அழுகிறாங்க. தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன எதனால் அழுகிறாங்க அப்படின்னா, காளையர்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் நடந்த ஒரு விஷயம். காளையன்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் 3 நாட்களாக பசியின் கொடுமையினால் கோவில் வாசலில் தலை சுற்றி இப்படி படுத்து கிடக்கிறான். ஸோ வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே அந்த பையனை தள்ளி விட்றாங்களே ஒழிய அந்த பையனுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, சிவபெருமானே என்னை பசியால் செத்தாலும் பரவாயில்ல, உன்னோட சன்னதியில் உன்னோட காலடியில் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் படுத்திருக்கான், தலை சுற்றி படுத்திருக்கான். அப்போது இந்த நந்தி பகவான் அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போயே ஒரு 2 நாட்கள் போகுது. அப்போது சிவபெருமான் நடு சாமத்தில் இடையில அந்த சிறுவனை காளையன்கக்கூடிய சிறுவனை வாசலேருந்து தூக்கிட்டு போய் அம்பாள் சன்னதியில் பத்திரமா கொடுத்துட்டு நந்தியை பார்க்கறதுக்காக வர்றாங்க சிவபெருமான். நந்தியை பார்த்துட்டு, நந்தி தலை நிமிர்ந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் நந்தி பகவான் தலை நிமிர்ந்து பார்க்கல. கண்ணீர் வடித்த மணிக்கே அப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. எழுந்து பாரு, எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சுவாமி, இந்த மாதிரி காளையன்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் 3 நாளாக பசி கொடுமை தாங்காமல் வெளியில் படுத்திருக்கான். ஆனால் நானும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நானும் போய் உதவி செய்யலைல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ அந்த விடிஞ்சதுக்கப்புறம் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த பையன் அங்கே இல்லை. பெருமானே, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, பசியின் ஒரு கொடுமையினால் உங்களோட சன்னதியில் ஒருத்தன் கிடந்திருக்கான், அதை நானும் பார்த்துட்டே இருந்திருக்கேனேன்னு சொல்லி நந்தி பகவான் அழுகிறாங்க. அப்படி அழுததுக்கப்புறம் இப்போ சாமி சொல்கிறாங்க, அந்த பையன் படுத்திருந்த இடத்துல அட்சய பாத்திரம்னு சொல்லிட்டு, அதாவது அன்னம் அல்ல குறையாத ஒரு அன்னம் அந்த இடத்துல அந்த பாத்திரம் இருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த நந்தி பகவான் சாமிக்கிட்ட கேட்குறாங்க, இனிமேல் திருவாரூர் கோயிலுக்கு வரவங்க சரி, யாராக இருந்தாலும் பசியோட யாருமே போகக்கூடாது, வரவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு அன்னம் பாலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது 600 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப நன்றி. திருச்சிட்டம்பலம்.